හයියෙන් කතා කළ හැකි එතකොට සිංහල தமிழ் டிரான்ஸ்லேஷன் එක மைக் එකේ එයි. நான் மிகவும் பலமாக கதைப்பதனால் எனது சத்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கும் என்று நினைக்கின்றேன். அதை மொழிபெயர்ப்பதற்காக பக்கத்திலே எனக்கு ஒருவர் வந்திருக்கின்றார். මං කෙටි කතාවලට දක්ෂ මිනිහෙක් නෙමෙයි. சிறு கதைகளை கூறுவதற்குள்ளே நான் கெட்டிக்காரன் அல்ல. කියන්න දේවල් ගොඩක් තියෙනවා. ඉතින් මම හිතනවා තේකකුත් වඩේකුත් තිබිච්ච නිසා මාත් එක්ක ටික වෙලා කල්ලන් ඉන්න පුළුවන් වෙයි කියලා. நான் சொல்வதற்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் களைத்திருப்பீர்கள் என்றாலும் உங்களுக்கு வடையும் தேத்தனையும் தந்தபடியால கொஞ்சம் உசாராக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். මම අද මේ ආරාධනය පිළිගන්න කාරණා 3ක් මූලික වුණා. நான் இன்று பேசுவதற்கு காரணங்கள் 3 இங்கே இருக்கின்றது. එකක් මමයි මේ නිලාශනී සහෝදරයයි මන්නාරමේ රදගුරු රායප්පු බිෂොප්ගේ ඉල්ලීම පරිදි ෆාදර් සෙබමාලෙත් එක්ක 2012න් පස්සේ මේ හැම දිස්ත්‍රික්කයකම අතුරුදහන් වංග සංවිධානය කරන්න සාකච්ඡාවලට සහභාගී වුණ නිසා නැවතත් මට යාපනයලා කතා කරන්න කිව්වහම මම සතුටු වුණා. நான் இந்த நிகழ்வை குறிப்பிடுவதற்கு முன்னர் மன்னாரிலே மதகுருவாக இருந்தவர் மற்றும் மாவட்டங்களிலே எங்களுடைய மாவட்டங்களிலே மதகுருவாக இருந்தவர்களோடு நீண்ட காலம் தொடர்பை வைத்திருந்த காரணத்தினால் அவர்களோடு அந்நியோன்யமாக பழகினதினாலும் அவர்களுடைய கருத்துக்களையும் நான் உள்வாங்கி எனது உரையை இங்கே நிகழ்த்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். 2013 මට මතකයි යාපනයේ පුස්තකාලේ ඉස්සරහා පිට බ්‍රිතාන්‍ය අගමැති ඩේවිඩ් කැමරූන් ආපු වෙලාවේ අපි ලොකු උද්ඝෝෂණයක් කළා. අපිත් ඒකට සහභාගී වුණා අම්මලත් එක්ක. யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னாலே 2013 මගේ මතකයි. 2003 அளவிலே என்று நான் நினைக்கின்றேன். அந்த யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னாலே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் கிளர்ச்சிகள் நடைபெற்றது எனக்கு ஞாபகம் வருகின்றது. දැන් දෙවෙනි කාරණේ තමයි දැන් 89 වෙච්ච සිද්ධියක් පිළිබඳව අවුරුදු 35කට පස්සෙත් සත්‍ය යුක්තිය වන්දිය කියන කාරණේ ගැන කතා කරන්න මේ අය උනන්දු වීම ගැන මගේ තියෙන සතුට ප්‍රකාශ කරන්න ඕන. இரண்டாவது காரணம்தான் இந்த வல்லை படுகொலை 1989 ஆண்டு நடைபெற்ற அந்த வல்லை நிகழ்வை மையப்படுத்தி சில காரணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவாவும் அதை பகிரங்கப்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல வெளி மாவட்டங்களோ வெளி மாகாணங்களோ வெளி நாடுகளோ அறிந்து கொள்ளும் வகையிலே இந்த நிகழ்வு இடம்பெறுவது மிக சிறப்பு என்று நான் நினைக்கின்றேன். මේ රටේ දේශපාලන නායකයෝ විශාල සංඛ්‍යාවක් ඝාතනය වුණා. උන්ගේ බිරින්දෑවරු ජනාධිපති වුණා, මේ ඇමතිවරු වුණා. නමුත් එක්කෙනෙක්වත් තමුන්ගේ මිනිහාගේ මරණය ගැන හොයන්න වචනයක්වත් කතා කළේ නැති වෙලාවේ ඔයාලා තමුන්ගේ අවුරුදු 30 ගානකට ඉස්සරලා අසාධාරණ වෙච්ච ඒවා ගැන කතා කරන එක ගැන මගේ ලොකු ගෞරවයක් තියෙනවා. இந்த நாட்டிலே பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ இருந்தவர்கள் அவர்களுடைய மனைவிமாரோ அவர்களுடைய இறப்பின் பின்னர் அவர்களை பற்றி ஞாபகப்படுவது மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இந்த 89ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த நிகழ்வை என்றும் ஆவணப்படுத்தி மக்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்வது என்ற ஒரு பெரிய கைங்கரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். அவர்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. විජේ කුමාරතුංග ඝාතනය වුණා මොනවා වුණාද දන්නේ නැහැ. චන්ද්‍රිකා ජනාධිපතිනි වුණා. නමුත් කවදාවත් ඒක හෙව්වේ නැහැ. விஜய குமாரதுங்க உங்களுக்கு தெரியும், சிறந்த நடிகர். அவருடைய மனைவிதான் சந்திரிகா பண்டாரநாயக்க. ஆனால் அவர் காலமாகியதன் பின்னர் அவரை பற்றி எந்த விதமான நடவடிக்கைகளோ இப்படியான ஞாபக நிகழ்வுகளோ சந்திரிகா அம்மையாரால நடத்தப்படவில்லை. ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා පාරේ ඝාතනය වුණා. විනාඩි 20කින් එතන හොදලා ඇරියා. පුතා ආණ්ඩුවේ හිටියා. ඇමති කෙනෙක් වුණා. තාත්තගේ මරණය ගැන මොකද උනේ කියලා හෙව්වේ නැහැ. பிரேமதாச பிரதமர் அவர்கள் வீதியிலே கொல்லப்பட்டார். உடனே அரை மணித்தியாலத்துக்கு அங்கே நீர் எடுத்து கழுவி அதை சுத்தப்படுத்தி அந்த அடையாளமே இல்லாமல் செய்தார்கள். அவருடைய மகன் இப்பொழுது அரசியலிலே இருக்கின்றார், முக்கியமான பதவிகளிலே இருக்கின்றார். ஆனால் அவரோ தன் தந்தையை பற்றி எந்தவித செயற்பாடுகளும் செய்வதாகவும் தெரியவில்லை. ලලිත් ඇතුළත් මුදලි ගාමිණී දිසානායක ජයරාජ් ෆර්නෑන්ඩෝ පුල්ලේ ඒ ඔක්කොමගේ බිරිඳලා ඇමතිවරුන් හිටියා. කවදාවත් තමුන්ගේ මිනිහට මොකද වුනේ කියලාවත් பார்லிமென்ட்වත් ඇහුවේ නැහැ. அதைத் தொடர்ந்து பல பெரியவர்கள் காமினி திசாநாயக்கா, அத்துலத் முதலி,
டிஎஸ் சென்னாக்கா போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஜெயராஜ் பெர்னாண்டோ. ஜெயராஜ் பெர்னாண்டோ ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய மறைவின் பின்னர் அவருடைய உறவுகளோ மனைவியரோ இந்த ஞாபகங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளவில்லை. මේ ආණ්ඩුවේ නායකයා විජේවීර මැරිච්ච හැටි අපි හැම එකම දන්නවා. නමුත් මේ ආණ්ඩුවත් තවම විජේවීර ගැන වචනයක්වත් කතා කළේ නැහැ. எங்களுக்கு தெரியும் ரோஹன விஜயவீர் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகரமான செயற்பாட்டை செய்தவர். அவருடைய வழித்தோன்றர்கள் பின்தோன்றர்கள் தான் இப்பொழுது அரசிலே இருக்கின்றார்கள். அவரை பற்றியும் ஒரு தரம் அவருடைய பெயரை உச்சரித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. එනිසා අවුරුදු 30කට පස්සේ හරි අපේ මිනිස්සුන්ට අසාධාරණයක් වුණා. මොකද උනේ? ඒ කරපු උන්ට කෝ දඬුවමක්. එන්නේ ඒ කාරණේ ගැන කතා කරන්න ඔයාලට තියෙන ධෛර්යය ගැන නම් මගේ තාමත් භක්තිමත් ප්‍රණාමය මම පුද කරනවා. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த உங்களுடைய பிரதேசத்திலே நடந்த இந்த அநியாயங்களை அட்டூழியங்களை திரும்ப நீங்கள் ஞாபகப்படுத்தி இதை பகிரங்கப்படுத்தி வெளிநாடுகளிலே பிரசுரப்படுத்தி இந்த நிகழ்வை நீங்கள் எடுக்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நான் இந்த நடவடிக்கைகளிலே ஈடுபடுபவர்களுக்கு மிகவும் பக்தியாகவும் நன்றியாகவும் இருக்க வேண்டிய கடமை எனக்கு கொண்டிருக்கின்றது. 1989 අගෝස්තු 2 වෙනිදා වැල්වටතුරේ තිබිච්ච සිද්ධිය ගැන මං හිතන්නේ කතාවල් වලින් කියවෙන්න ඇති. 89ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறை நகரிலே நடந்த நிகழ்வுகளை பற்றி இங்கு பேசியவர்கள் அதை சிறிது ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். ඒකේ බැලන්ස් ෂීට් එක ගත්තොත් ශේෂපත්‍රය ගත්තොත් මලසිරු 52යි බැලන්ස් ෂීට් මලසිරු 52යි. இதை நாங்கள் அதிகமாக இந்த கணக்கியல் முறையிலே பேலன்ஸ் ஷீட் என்று சொல்வார்கள். அதை சமப்படுத்தி பார்க்கின்ற அந்த நேரத்திலே இந்த மரணித்தவர்களுடைய தொகை අතුරුදහන් 12යි. අතුරුදහන් 12 දෙනෙක් disappeared. 12 பேர் மிகவும் பிரபல்யம் பெற்றவர்களாவர். නිවාස 122ක් ගිනි තිබ්බා කියලා කියනවා. வீடுகள் 120க்கு மேல் தீயால் எரிக்கப்பட்டிருக்கின்றன. කඩසාප්පු 45ක් ගිනி තිබ්බා කියලා කියනවා. கடை கட்டிடங்கள் எல்லாம் 40க்கு மேலே எரிக்கப்பட்டிருக்கின்றன. සිනමා ශාලා 2ක්, சினிமா தியேட்டர் 2, බෝට්ටු 12ක්, கடல் தொழில் செய்கின்ற போட்டுகள் 12, දැල් 129ක්, දැල් ஃபிஷரிஸ் நெட் வலை நெட் அந்த மீன் பிடிக்கின்ற அந்த வலைகள் 220க்கு கிட்ட எரிக்கப்பட்டிருக்கின்றது. ලිංගික අතවර මංකොල්ල කැම්ප් සහ වද හිංසා ගැන ඒ සිද්ධියේදී වාර්තා වෙනවා. இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இது பெரிய ஒரு கொள்ளை சம்பவம் போலதான் எனக்கு தெரிகின்றது. ජාත්‍යන්තර පුවත්පත් මේ ගැන කිව්වේ එකක් ඉන්දියන් හමුදාව සීමාව ඉක්මවා යාමක්, දෙක තමයි සිදුවෙච්ච බරපතලම සිද්ධියක් හැටියටත් මේක හැඳින්වුවා. ජාත්‍යන්තර පුවත්පත් සහ සංගරා. தேசிய இன பத்திரிகைகள் தான் இவற்றை ஓரளவு அடக்கியாக வாழ்ந்ததனால் சில விடயங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கின்றது எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகின்றது. අනිත් එක ඉන්දියන් හමුදාව කියන්නේ සාමය රකින්න ලංකාවට ආපු හමුදාවක්. සාමය ගැන කතා කරන්නේ. සාමය රකින්න ආවේ. இந்திய ராணுவம் அதை அமைதிப்படை என்றுதான் கூறுவார்கள். அது இந்த நாட்டிலே அமைதியை பேணுவதற்காக தான் இங்கே வந்தார்கள் என்று அப்பொழுது சொல்லப்பட்டது. හැබැයි සාමය රකින්න ආපු අයට තරහ ගියාම අහල පහල ඔක්කොන්ට නෙලිනවා, මරනවා, ගිනි තියනවා. එතකොට අපි විශේෂයෙන් කතා කරන්න ඕන. ලංකාවේ හමුදාවෙනුත් ඒවා වුණා. නමුත් සාම හමුදාවක් හැටියට කොහොමවත් ඒ දේවල් වල යෙදෙන්න බෑ. சமாதானம் பேணுவதற்காக வந்த அணியினர் சில சம்பவங்கள் தவறாக நடந்தாலும் கூட மிக பொறுமையோடு அதை பெருசாக எடுக்காமல் அதை பாதுகாத்து கொள்ளுவதுதான் அவருடைய கடமை. ஆனால் இவர்கள் கோபப்பட்டு அங்கே அநியாயம் அட்டூழியம் செய்தார்கள். ஆனால் மற்ற படைகள் என்று சொன்னால் அவர்கள் செய்வதிலே பிழை சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் சமாதானத்துக்காக வந்த படையினர் என்பதனால் முழுக்க தவறு இவர்கள் மேல் இருக்கிறது. එතකොට අපි මේ වාර්තාව එලි දක්වලා මේ වගේ රැස් වෙලා මාධ්‍යවේදීන් මේ ගැන කතා කරලා මොනවද මේකට සාධාරණ කරගන්න ඉල්ලන්නේ ඕනේ. நாங்கள் இவ்வாறு நிகழ்ந்த நடவுகளுக்கு பல நடவடிக்கைகளை இவ்வாறான கூட்டங்களை நடத்தி பல நடவடிக்கைகளை எடுக்க முனைந்தோம். ஆனால் அவற்றுக்கு இதுவரையில எந்த விதமான சரியான பதில்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. මගේ අදහස යෝජනාව පළමුවෙන්ම ඉන්දියාව සහ ඉන්දියන් හමුදාව සමාව ඉල්ලන්න ඕන මේ රටට හොඳ දෙයක් කරන්න ඇවිල්ලා නොකළ යුතු දෙයක් කිරීම ගැන.
என்னை பொறுத்தளவிலே எனது மனச்சாட்சி கூறுகிறது, இந்த நாட்டிலே சமாதானத்தை பேணுவதற்கு வந்த இந்திய படையினர் இந்த செயற்பாடை தாங்கள் செய்தது பிழை என்றதை ஏற்றுக்கொண்டு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு வெளிப்படையான இந்த நிகழ்வை நிச்சயமாக இந்தியன் சமாதான படை செய்ய வேண்டும். මේ වාර්තාවේ සඳහන් වෙනවා මේකට මූලික වුණ. ඒ කියන්නේ පොලිකණ්ඩි කියන මේ හමුදා කඳවුරේ ප්‍රධානියා ගැන යම් වගකීමක් සහිත නඩු විභාගයක් ආරම්භ කළ යුතුයි. ඒක ඉන්දියාවෙන් කෙරෙන්නේ නැත්නම් දැනට ජිනීවා වල යන ශ්‍රී ලංකා accountability project හරහා හරි ඒක කළ යුතුයි කියලා මම හිතනවා කතා කළ යුතුයි කියලා. அன்றைய சம்பவங்களை முன்னெடுத்து சென்ற இந்த இந்திய ராணுவ படையினர் பொலிகண்டி என்று கூறப்படுகின்ற அந்த கிராமத்திலே இருந்த பெரியவர், அந்த தரத்திலே உள்ளவர் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டார். அவர் அதை நாட்டு மக்களை பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் அவர் மேலே தான் இந்த பழியும் சுமத்தப்பட்டு அவர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். එතකොට දැන් යටිතල පහසුකම් මංකව බරපතල ලෙස විනාශ වුණා. නමුත් අරගලේ වෙලාවේ මැති අමුතුරුන්ගේ ගෙවල් ගිනි ගත්තාම මාස දෙකක් ගියේ නැහැ, සල්ලිත් පාස් කරලා මිලියන ගාන. ඒ කියන්නේ ගේ හදන්න එච්චර සල්ලි ගියාද කියලාවත් දැන් කියා ගන්න බැරි මිලියන ගාණක් ගෙව්වා. ඒ නිසා මම හිතනවා අපි මේ යටිතල පහසුකම් වෙනුවෙන් තක්සේරුවක් තුළ මේ අයට යම් සාධාරණයක් කළ යුතුයි කියලා. உங்களுக்கு தெரியும், கொழும்பிலே சிறிய போராட்ட நிகழ்வு நடந்த பொழுது பல அமைச்சர்களுடைய, பல மந்திரிமார்களுடைய, சில எம்பிகளுடைய வீடுகள் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு உடனடியாக பரிகாரம் அவர்களுக்கு லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே நட்டஈடு கொடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டதை அண்மை காலங்களிலே பத்திரிகைகள் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ගෝතාබයට මහින්දට රනිල්ට ශාස්ත්‍ර කියපු ඥානක්ක කියන අනුරාධපුරේ ශාස්ත්‍රකාරීට ලක්ෂ 300කට වැඩිය ගෙව්වා ගෙවල් ගින් තිබ්බා කියලා. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இருந்த ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுராதபுரத்திலே இருக்கின்ற ஒருவருக்கு கூட இந்த நட்டஈடுகள் பல கோடிக்கணக்கிலே இது அரசாங்கத்தினுடைய வருமானத்தில் இருந்து பல வழங்கப்பட்டிருப்பதை இன்றைய காலத்திலே நீங்கள் பத்திரிகைகள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. නීතියේ තියෙන්නේ යමක් දේපලක් විනාශ වුණා නම් ගෙවිය හැකි උපරිම මුදල රුපියල් ලක්ෂ 25යි. එතකොට පේනවනේ ගෙවාගත්තු හැටි. එහෙමනම් අපිට අයිතියක් තියෙනවා. ඒක එතකොට පොඩි මේ බේස් එකක් තියෙනවා, පදනමක් තියෙනවා. මෙච්චර ගෙවන්න පුළුවන් කියලා. එහෙනම් අපිටත් ගෙවපල්ලා කියන්න ධෛර්යයක් තියෙන්න ඕන අපි. இவ்வாறு அழிவுகள் சேதங்கள் ஏற்பட்டிருந்தால் அவருக்குரிய தொகையை வழங்குவதற்கு சில உச்சமான தொகை, மேக்சிமம் அமௌண்ட் ஒன்று இங்கே காணப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு கிடக்காமல், அவ்வாறு செய்யாமல், உங்களுக்கு தெரியும் அண்மை காலங்களிலே ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட தொகை எவ்வளவாக மிக அபரிதமாக கொடுக்கப்பட்டதை நாங்கள் பத்திரிகைகள் மூலமாக பார்க்கின்றோம். දැන් 2020 මීට ඉස්සෙල්ලත් යම් වන්දි ගෙව්වා අතුරුදහන් වුණාන්ට 2023 ඉඳලා රුපියල් ලක්ෂ 2ක తాවකාලික දීමනාවක් ගෙවන తాවකාලික කුන්දේසියකින් තොරව. එතකොට ඒකත් එක පදනමක් ගණන් හදන්න. తాවකාලික දීමනාවක් ලක්ෂ 2ක අතුරුදහන් වුණාන්ට ගෙවන්න ආරම්භ කරලා තියෙනවා 2023න් පස්සේ. 2023ஆம் ஆண்டுக்கு பின்னர் இவ்வாறு நட்ட சேதங்கள் ஏற்பட்டால் ஒருவருக்கு லட்ச 2යි. 2 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்குவதாக ஒரு அடிப்படை தீர்மானம் எடுத்திருந்த பொழுதும் அதற்கு மேலாக இவர்கள் வழங்கப்பட்டிருப்பது நாங்கள் அறிஞ்ச விடயங்களாகும். අරගලේදී මරාදාපු අමරකීර්ති කියන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීට ගෙව්වා ලක්ෂ 100ක්. அரகல என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நட்டஈடு வழங்கப்பட்டது 100 லட்சம் ரூபாய். ඒක වෙනම පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරු එක්ක අවුලා වෙනම ලක්ෂ 87ක් ගෙව්වා යාළුකමට. ආණ්ඩුවේ ජනාධිපති අරමුදලෙන් ලක්ෂ 100ක් ගෙව්වා. வேற நட்டஈடுகள் வேற நிதிகளால் வழங்கப்பட்டாலும் ஜனாதிபதி நிதியிலே இருந்து லட்சம் 200 லட்சம் கிட்ட வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம். දැන් ඊයේ පෙරේද අපි දැක්කා හිටපු පොලිස්පති දේශබන්දු තෙන්නකෝන් අත්අඩංගුවට ගන්න කියලා. நாங்கள் இப்பொழுது அண்மையிலே நேற்றைய பத்திரிகையிலே பார்த்தோம், போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் ரிமாண்ட் கைது செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ඒක උනේ රාජකාරී නොවන ගමනකට කොළඹ පොලිසියෙන් කණ්ඩායමක් ගිහිල්ලා වැලිගම පොලිසිය වැලිගම හෝටලයක් ඉස්සරහ අපිට වෙඩි තිබ්බාම වැලිගම පොලිසියෙන් ඇවිල්ලා වෙඩි තිබ්බා මංකොල්ලකාරයෝ කියලා හිතලා කොළඹින් ගිය පොලිස් නිලධාරියෙක් මැරුණා.
உங்களுக்கு தெரியும் ஒரு நடந்த சம்பவம் ஒன்று, கொழும்பிலே இருந்து அந்த பிரச்சனைக்காக வெளிக்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் அங்கே சென்று வெலிகம என்ற பகுதியிலே நடந்த அந்த சம்பவத்திலே அங்கே செய்தவர்கள் அந்த பகுதியில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்கள் என்றதை மாட்டி அவர்களை கைது செய்தார்கள். එයා දේශය වෙනුවෙන් දිවිදුන්නා කියලා ලක්ෂ 42ක් ගෙව්වා. அந்த நாட்டினூடாக அவர்களுடைய மரணம் சம்பித்தன்னு சொல்லி அவர்களுக்கு நட்டஈடு கணக்க வழங்கப்பட்டது. දැන් ඒක උසාවියේ කියනවා මිනිමැරුමක් ගියවුන්වත් අල්ලන්න කිව්වා, දේශබන්දුවත් අල්ලන්න කිව්වා. ඒකට ගියාට අවසර දුන්නා. இப்பொழுது இந்த இருக்கிற அரசாங்கம் உடனடியாக அவ்வாறான செயல்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு பணிக்கப்பட்டுள்ளது. එනිසා අපේ ඉල්ලීම වෙන්න ඕනේ මේවා මත පදනම්ව ලක්ෂ 100 ලක්ෂ 42 මත පදනම්ව මේ මරා දාපු අයටත් වැල්වටුතුරේ යම් ස්ථීර වන්දියක් ගෙවිය යුතුයි කියන ඉල්ලීමක් වෙන්න ඕන. இப்பொழுது நாங்கள் ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த நாட்டிலே இறந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய சேதங்கள், அவர்களுடைய இழப்புகள் என்பவற்றை கணக்கீடு செய்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பட்டியல் தயாரித்து இந்த பட்டியல் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தை கேட்க வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கிறது. අපි යුක්තිය සහ සත්‍යය මේ ආණ්ඩුවෙන් බල කරලා ඉල්ලන්න ඕන ඉන්දියාවට මැදහත් වෙලා මේ සිද්ධිය ගැන සත්‍ය හෙළි කරලා යුක්තිය ඉටු කරන්න කියලා. இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்து இலங்கை அரசாங்கத்தோடு மட்டுமல்ல இந்திய அரசாங்கத்தோடையும் இந்த விவரங்களை சமர்ப்பித்து அவர்களும் இதிலே தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை விட வேண்டியது என்ற கடமையாக இருக்கின்றது. දැන් නව රජයට උතුරේ බහුතරයක් උදව් කළා කියලා තමයි මැතිවරණ ප්‍රතිඵල පෙන්වන්නේ. இப்பொழுது அண்மையிலே நடந்த தேர்தலிலே வடபகுதிக்கு பௌத்த மக்கள், பௌத்த கலாச்சார மக்கள் உதவி செய்தார்கள் என ஒரு கதை ஒன்று வதந்தியாக அடிபடுகின்றது. හැබැයි 89 කාලේ දේශප්‍රේමී ජනතා ව්‍යාපාරයේ හැටියට තමයි ජනතා විමුක්තිපෙරමුණ පෙනී හිටියේ. ඒ අය ඉන්දියන් හමුදාවට කිව්වේ වඳුරු හමුදාව කියලා. ඒ අය දෙමළ ජනතාවට පළාත් සභාව දෙද්දී ඒකට කිව්වේ පලා බබා කියලා. එතකොට දැන් ඒ නිසා එක පැත්තකින් මේ ආණ්ඩුව ඉන්දියන් හමුදාව ගැන ටිකක් තදින් කටයුතු කරන්න ඕන. මොකද ඒ කාලේ කිව්ව වඳුරු හමුදාවක් ඇවිල්ලා තමයි මේ දේ කළේ කියලා. இவர்கள் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் இந்தியாவுடைய அந்த செயற்பாடுகளை වඳුරු மங்கி இந்த நடவடிக்கைகளை உங்களுக்கு தெரியும் குரங்குகளுடைய நடவடிக்கைகளாக கணிப்பீடு செய்து அவர்களுடைய செயற்பாட்டுக்கு என்ன இழப்பீடுகளை வழங்கலாம் என்று சொல்லி அந்த வதந்திகளை கதைகளை பரப்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். හැබැයි දැන් ඒව නෑ. දැන් ඉන්දියාවේ හොඳ හිතවතෙක් බවට ලංකාවේ ආණ්ඩුව පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මම හිතනවා ආණ්ඩුවට පුළුවන්කමක් තියෙනවා මේ ගැන බලපෑමක් කරන්න ඉන්දියන් ආණ්ඩුවට සාධාරණය කරන්න කියලා. எங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்திலே இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய சில பொறுப்பை இன்றாவது நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய பாதுகாப்பு படையினர் வந்து இங்கு செய்த அட்டூழியங்களை நீங்கள் கணிப்பீடு செய்து அந்த இழப்பு அந்த மக்களுக்கு உரிய பரிகாரத்தை வழங்க வேண்டும் என்று இந்த அரசாங்கமாவது இந்த முறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது. මේකේ දේශපාලන පැත්ත බලනවා නම් උතුරේ යුද්ධය ආවේ මිනිස්සුන්ට දෙමළ ජනතාවට ස්වාධීනව ජීවත් වීමට අයිතිය ඕන අය සිංහල මිනිසුන්ගේ තියෙන කරදර වළක්වා ගන්න නම් කියන අදහසට තමයි යුද්ධ දිගටම ගියේ. උතුරේ යුද්ධය. இந்த வடபகுதியிலே நடந்த இந்த போர் உண்மையிலேயே வடபகுதி மக்களுக்கு சில இழைக்கப்பட்ட அநீதிகளை சமமான சிங்கள மக்களோடு ஒப்பிடுகின்ற வேளையிலே சமமான உரிமைகள் இங்கே இல்லாத காரணத்தினால்தான் இந்த வடக்கிலே இந்த போர் மிக அதிகமாக நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. අතරමැදි සමාදානයක් ඇටියට පළාත් සභාවක් යෝජනා වෙච්චාම දකුණ කැරල්ලක් ගැහුවා රට බෙදන්න යනවා පලා බබා අපිට එපා කියලා. அவ்வாறு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மாகாண சபைகள் உருவாக்கப்பட்ட பொழுது மாகாண சபைகளின் ஊடாக தமிழ் மக்களுடைய உரிமைகள் வழங்கப் போகிறார்கள் என்று சொல்லி தென்னிலங்கையிலே சில பிரச்சாரங்கள் தவறுதலாக நடத்தப்பட்டது உண்டு. 89 කැරැල්ලේදී සිංහලයි කියන තරුණයෝ 60,000කට ආසන්නව මරා දැම්ම අතුරුදහන් කළා. 89ஆம் ஆண்டளவிலே சிங்கள இளைஞர்கள் 89 சேகோரா காலம் போர் நடந்தது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
79 60,000 இளைஞர்கள் எங்களுக்கு தெரிய கொல்லப்பட்டு අලිත්තමයි நாங்கள் அறிவோம். මේක මම නෙමෙයි කිව්වේ මහින්ද රාජපක්ෂ තමයි යාගේ හැම කතාවකම කිව්වේ ඒ කාලේ එයා අපිත් එක්ක පාරේ ඇවිදිද්දි අතුරුදහන් වීමට විරුද්ධව. இது நான் கூறவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இதை கூறி இன்றும் அதை அடிக்கடி வெளிப்படுத்துகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். මන්නාරමේ රජගුරුතුමා කිව්වා මේ යුද්ධ කාලේ යුද මුක්ත කලාපයට ඇතුල් වෙච්ච සහ පිට වෙච්ච සෙනග අතර වෙනස 1,47,600කට ආසන්නයි. එයා ඒකට කිව්වා unaccounted for කියලා. மன்னாரிலே நடந்த இந்த நிகழ்விலே இழப்புகள் நடந்த தொகையை குறிப்பிடுகின்ற பொழுது மிக குறைவாகத்தான் அவர்கள் ஆயிரக்கணக்கிலே நடந்ததை நூற்றுக்கணக்கிலே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். හමුදාවෙත් 26,000කට ආසන්නව මැරුණා කියලා තමයි කියන්නේ. 26 போர் வீரர்கள் தான் ராணுவ போர் வீரர்கள் தான் இறந்ததாக அந்த வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது. ඒ නිසා මේවා නැවත මොකද හැම අවුරුදු 20කට 30කට සැරයක් ලංකාවේ කැරැල්ලක් තිබිලා තියෙනවා. ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாட்டிலே இவ்வாறான பிரளயங்கள் இவ்வாறான போர்கள் நடந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை குட்டிச்சூடாக்கி கொண்டிருக்கின்றன. ඉස්සරහට ආයෙම වෙන්නේ නැහැ කියලා කාටවත් ස්ථීරව කියන්න බෑ. எதிர்காலத்திலே இவ்வாறான இழப்புகள் சேதங்கள் போர்கள் நடக்கக்கூடாது என்று யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. හැබැයි නැවත එවන්නක් සිදුවීම වළක්වන්න නම් මේ වගේ වැල්වැටතුරේ විතරක් නෙමෙයි සියලුම අතුරුදහන් වීම ඝාතන වලට සත්‍ය හෙළි කරලා යුක්තියස්ත කරලා වන්දි ගන්න කියන්න ඕන නැවත සිදුවීම වළක්වන්න නම්. இவ்வாறு அதை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் முன்னர் நடந்த நிகழ்வுகளிலே வல்வெடுத்துறை போன்ற நகரங்களிலே நடந்த பல நிகழ்வுகளை நாங்கள் அட்டவணைப்படுத்தி அவற்றினுடைய இழப்புகள் என்ன அவற்றுக்குரிய வழங்க வேண்டிய நட்டஈடுகள் என்ன என்று சொல்லி நாங்கள் அட்டவணைகள் மூலமாக சமைப்பதன் மூலம் இந்த நாட்டிலே எதிர்காலங்களிலே வேறு பிரச்சனைகளும் வராமல் தடுப்பதற்கு ஒரு வழியாகும். තවමත් උතුරට යම් විසඳුමක් මොනම විදියකින් හරි දුන්න ගාම තවමත් හාමුදුරුවන්ට සහ ජාතිවාදීන්ට පුළුවන් දකුණ අවුස්සන්න මෙන්න රට බෙදන්න යනවා මෙන්න දෙමෙල්ලුන්ට තැන් දෙන්න යනවා කියලා. ඒතර මේක කොහොමද අපි නවත්ත ගන්න? இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த நாட்டிலே வடபகுதி மக்களுக்கு அரசாங்கம் ஏதாவது சாதகமாகவோ இல்லது அனுசரணையாகவோ ஏதாவது அரசியல் ரீதியாக சில இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தினால் சிங்கள பகுதியிலே தமிழர்களுக்கு நாட்டை பிரித்து கொடுப்பதற்கான வழிமுறைகள் மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வதந்திகளை பரத்தி கிளர்ச்சிகளை ஏற்படுத்த தூண்டிக் கொண்டிருப்பார்கள். අද වෙද්දී මේ අතුරුදහන් වීම සහ ඝාතන ගැන කරන කතාබහේදී දකුණේ උතුරයි ඒ කියන්නේ දෙමළ සහ සිංහල ඒ වින්දිතයන් අතර මෙහෙම ඉරකින් වෙනස් වීමක් තියෙනවා. இந்த பிரச்சனைகளை நாங்கள் உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அரசாங்கங்கள் வடக்கையும் தெற்கையும் ஒன்றாக சேர்வதற்கு விருப்பமில்லாமல் அதை பிரிப்பதிலே தான் தங்களுடைய அரசியல் தந்திரத்தை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். උතුරු නැගෙනහිර සංවිධාන කියනවා අතුරුදහන් වූවන් සහ ඝාතන වෙච්ච ගැන වැඩ කරන ලංකාවේ ආණ්ඩු දෙනවා කිසි දෙයක් ගැන අපිට විශ්වාස නැහැ. අපිට ඕනේ ජාත්‍යන්තර පරීක්ෂණයක් කියලා. உතුரு නැගෙනහිර සංවිධාන. வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அமைப்புகள் அவர்கள் வித்தியாசமான போதை இருந்தாலும் இலங்கையில வாழ்கின்ற அரசு சார்ந்த ஆட்கள் அரசு சார்ந்த அதிகாரிகள் வடக்கும் கிழக்கும் இணைந்து ஒன்றாக திரண்டு எங்களை எதிர்க்க வெளிக்கிட்டார்கள் என்று சொல்லி வதந்திகளை பரப்பி சேதங்களை ஏற்படுத்த முனைகிறார்கள். දකුණේ අපි කියනවා මේක තමයි හොඳම විසඳුම. ඒ කියන්නේ ස්වර්ගය අපි බලාපොරොත්තු වෙන හොඳම දේ. නමුත් ඉටු කරගත හැකිද කියන බරපතල ප්‍රශ්නාර්ථයක් තියෙනවා. தெற்கிலே நாங்கள் வாழுகின்றோம். தெற்கிலே வாழுகின்ற மக்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஓரளவுக்கு புரிந்துணர்வுள்ள மக்கள் அவர்களுடைய எண்ணங்களை அபிலாஷைகளை அரசாங்கம் கணக்கெடுப்பதும் இல்லை. அதனாலே நாங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்துவதை ஒழிய நடவடிக்கை எதுவும் உங்களால் எடுக்க முடியாமல் இருக்கிறது. අවුරුදු 30කට පස්සේ UN එකේ 30 ඇලයිරක් එක යෝජනාව යටතේ දැනට අතුරුදහන් වූවන් පිළිබඳ කාර්යාලයක් තියෙනවා කොළඹ. වන්දි කොමිසමක් තියෙනවා. අතුරුදහන් වූවන් පිළිබඳ නීතියක් අලුතෙන් සම්මත කළා. එතකොට මේ සියල්ල එක්තරා විදියකට එකඟතාවයක් තියෙනවා මොනවා හරි කළ යුතුයි කියලා ආණ්ඩුව. 80ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த இழப்புகள் தொடர்பாக சில அறிக்கைகள் பேணப்பட்டு அவற்றை பராமரித்து அது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே ஒழிய இதுவரை எந்த நடவடிக்கைகளும் தெற்கிலே எடுத்ததாக தெரியவில்லை. ඒවලුත් හැබැයි තාම
අත්කරගත්තු ප්‍රතිඵලයක් නෑ. එක අතුරුදහන් වීමක් ගැන සත්‍ය හෙළි දුන්නේ නෑ. ඒ නිසා ඒවත් තිබුණාට ඒවා ජයග්‍රහණ හැටියට ක්‍රියාත්මක වෙලා ප්‍රතිඵල නිකුත් කරලා නෑ මොකක්වත්. இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சொல்வதை அவர்கள் அந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் செய்வதாக இதுவரை ஒன்றும் தெரியவில்லை. ඇයි මේක මෙහෙම වෙන්නේ? இதுக்கு என்ன நடந்தது? අපේ රටේ දේශපාලන නායකයෝ ජාත්‍යන්තරය රවට්ටන්නයි විරුද්ධ පක්ෂයේ ඉදි කැක්කුම දෙන්නයි තමයි දාන්නේ. எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தேசிய மட்டத்திலே சர்வதேச மட்டத்திலே தங்களுடைய நட்பெயரை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறார்களே ஒழிய நாட்டிலே ஐக்கியத்தையோ இன ஒற்றுமையோ ஏற்பதற்கான நடவடிக்கைகளை எவையும் எடுப்பதில்லை. මහින්ද රාජපක්ෂ 89 අතුරුදහන් වූවන් වෙනුවෙන් දකුණේ පෙනී හිටපු ප්‍රධානම නායකයා. අපි එක්ක දවස් 19ක් කතරගමට ගියා මේකට විරුද්ධව. පාරේ පෙළපාලි ගියා උද්ඝෝෂණ කළා. ඒතර 89 පෙනී හිටියේ අතුරුදහන් වීම වලට විරුද්ධ பிரதான பலவேகிய நாயக හැටියට. 89க்கு பின்னர் தென்னிலங்கையிலே சில பிரச்சனைகள் சில பிரதேசங்களிலே பிரச்சனைகள் எடுபட்டு நாங்கள் ஊர்வலங்களாக தென்னிலங்கையிலே சென்று கொண்டிருந்தாலும் எங்களுடைய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அந்த நேரத்திலே பொறுப்பாக இருந்தவர். ஆனால் எதுவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. එහෙව් සටන්කාමියා ජනාධිපති වුණාම උතුර හොඳට මින් මැරුවා. උතුර හොඳට අතුරුදහන් වීම කළා. அவ்வாறு வடக்கிலே ஜனாதிபதியாக வந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக ஆக்கப்பட்டதன் பின்னர் வடக்கிலே செய்யப்பட்ட எந்த விதமான நன்மையான காரியங்கள் எவையும் நாங்கள் குறிப்பிட முடியாது. රනිල් වික්‍රමසිංහ 2016 ජිනීවාවල 30 ඇලිරක් එක කියන යෝජනාව ගේන්න ප්‍රධාන වශයෙන් බලපෑම් කරපු නායකයා. 2030 ஜெனீவாவிலே பேசுகின்ற பொழுது நாட்டிலே ஐக்கியம் பேணப்பட வேண்டும், மக்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் அங்கே குறிப்பிடுவார்கள். ஆனால் இங்கே அவை ஒன்றும் செய்யப்படுவதில்லை. සියලු අතුරුදහන් වීම ගැන හොයලා ඇත්ත කියන්න අතුරුදහන් කාර්යාලය, වන්දි ගෙවන්න වන්දි කොමිසම, යුක්තිය ඉෂ්ට කරන්න, නැවත සිදුවීම වළක්වන්න මේක කරන්න ඕන කියලා තමයි 30 ඇලිරක් එක යෝජනාව රනිල්ගේත් මැදහත් වීමෙන් ගෙනාවේ. இந்த நாட்டிலே ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்குரிய நட்ட வீடுகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி அலுவலகங்களும் அந்த செயற்திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றதே ஒழிய செயற்பாடு ஒன்றும் இதுவரை நடைமுறைக்கு வந்ததாக தெரியவில்லை. හැබැයි 89 බටලන්දේ වදකාගාරය මෙහෙව්වේ රනිල් වික්‍රමසිංහ. එදා බටලන්දේ වදකාගාරය මෙහෙवला 2015 හොඳ මිනිහා වෙනවා. මහින්ද අපිත් එක්ක පාරේ ඉඳලා යුද්ධ කාලේ හොඳට මිනිමරනවා. මේක තමයි දේශපාලකයන්ගේ හැටි. විපක්ෂයේදී හොඳයි, බලයට ආපුවාම වෙනස්. இதிலே இருந்து நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்கின்றோம். ரணில் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு மக்களை கஷ்டப்படுத்தினார், அது ஒரு விதம். மஹிந்த ராஜபக்ச இருக்கும் பொழுது அவர் மக்களுக்கு சோதனைகளை பிரச்சனைகளை கொடுத்தார், அது ஒரு விதம். ஆனால் இரண்டும் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் இருவரும் மக்களுக்கு கரைச்சலை கொடுத்தவர்கள் தான். එනිසා උතුරේ අයට කියන්න පුළුවන් අපිට ජාත්‍යන්තර පරීක්ෂණ වෙනකන් අපි එන්නේ මොකටවත් එන්නේ නැහැ කියලා. අපි කියනවා තියෙන දේශීය යාන්ත්‍රණේ තල්ලු කරමින් ඉස්සරහට යමු කියලා. මේ විවාදයේ තුල තව අවුරුදු ගාණක් අපිට දෙපැත්තේ ඉඳගෙන කෑකෝ ගගා හිටිය හැකියි. அவர்கள் சர்வதேசத்திலே ஒன்று சொல்லுகிறார்கள், இலங்கையிலே வந்து ஒன்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்றும் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்பது ஒன்றும் விளங்கிக் கொள்ளவில்லை. ඇයි අපිට බැරි හොඳ අපේ වෙනස්කම් එහෙමම තියාගෙන හරි. ඇයි අපිට බැරි ඉන්දියන් හමුදාව මේ කරපු අපරාධ වලට සාධාරණය කියලා කරන්න කියලා උතුරටයි දකුණටයි එකට එක්කව වෙලා කටයුතු කරන්න බැරියයි. இந்த நடவடிக்கைகளை விடுத்து இந்தியா அமைதி காக்கும் படை வந்து செய்த இந்த சேதங்களுக்கு என்றாலும் கூட அவர்கள் இதை காட்டி இந்திய அரசாங்கத்தோடு கதைத்து ஏன் இந்த அட்டவணைப்படுத்திய ஒரு நட்ட ஈடுகளையோ கஷ்டங்களையோ இந்த மக்களுக்கு ஏன் வழங்க முடியாமல் இருக்கின்றது. දෙවෙනි කාරණය යටත් වූ ගැන පෞගේ කාලාන්තරේ ඉඳලාම උතුරින් හඬ ගන්නවා යුද්ධය ඉවරලා යටත් වූ ගැන උසාවියක් නියෝගයක් දෙනවා ලැයිස්තුව දෙන්න කියලා ආණ්ඩුව දෙන්නේ නැහැ. இந்த பிரச்சனையின் பின்னர் சட்ட ரீதியாக நட்டஈடு வழங்கப்பட வேண்டும், வடபகுதியிலே உள்ளவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றதை எழுத்து மூலமாக இருக்கின்றதை ஒழிய ஆனால் செயற்பாட்டிலே ஒன்றும் நடைபெறவில்லை. උතුරටයි දකුණටයි එකට වඩාත්තුවන්ගේ ලැයිස්තුව දෙන්න කියලා බලපෑම් කරන්න බැරිද? ලයිස්තුව
the list of the surroundings. The list. இந்த வடக்கிலே கிழக்கிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய அட்டவணை பட்டியல்படுத்தப்பட்ட அந்த பட்டியலை அவர்கள் எடுத்து தயாரித்து இதற்குரிய பரிகாரங்களை தேடலாம். ஆனால் அந்த முயற்சிகள் ஒன்றும் எடுக்கப்படவில்லை. ලංකාවේ සමූහ මිනිවලවල් 23ක් දැනට නම් කරගෙන තියෙනවා. இலங்கையிலே நடந்த இந்த படுகொலைகள் 23 சம்பவங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டு இன்றும் பேணப்பட்டு வருகிறது. උතුරේ දැනට දෙකක් මං හිතන්නේ හාරමින් ඉන්නවා. කොළඹත් දැන් එකක් අලුතෙන් ආරම්භ කළා. வடக்கு கிழக்கிலே 2 நிகழ்வுகள் நடைபெற்றன. இப்ப கொழும்பில கூட அவ்வாறு நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கின்றது. මේවා නීතියට අනුව හාරලා ඒ අපරාධකාරයෝ හොයලා දඬුවම් කරලා ඒ ඇටකටු හරි මොනවා හරි ඔවුන්ගේ ඥාතීන්ට බාර දිය යුතු ක්‍රමයක් ගැන අපිට එකට වැඩ කරන්න බැරිද? உண்மையிலேயே இந்த கலவரங்களினால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய பூத உடல் தோன்றப்படுகின்ற பொழுது அது வெளிப்படுகின்ற அந்த எலும்புகளை அதுகளை வித்தாவது அந்த மக்களுக்கு அந்த பிரதேச மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு ஏதாவது நட்டஈடு வழங்கலாம் என்று சொன்னால் அது கூட இந்த அரசாங்கத்தினால் ஒன்றும் இதுவரை செய்யப்படவில்லை. தெற்கிலும் அப்படித்தான், கிழக்கில் வடக்கிலும் அப்படித்தான், கிழக்கும் அப்படித்தான். අතුරුදහන් වීම පිළිබඳව නඩු ඉතාමත් කාලයක් තිස්සේ උසාවි වල ඇදමින් තියෙනවා. இந்த சேதம் சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்திலே நீண்ட காலமாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது. උතුරු සහ නැගෙනහිර නඩු තියෙනවා අතුරුදහන් වීම වලට සම්බන්ධව අවුරුදු 10කට 12කට එහා තවමත් ඇහිමින් තියෙනවා. இந்த வடக்கிலே கிழக்கிலே இவ்வாறு ஏற்பட்ட வழக்குகள் 10-20 வருடங்களாக அப்படியே ஒரு நீதிமன்றங்களே அதை திரட்டாமல் ஒரு பக்கத்திலே போட்டுவிட்டு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ප්‍රගී ටෙක්නොලොජිව මාධ්‍යවේදියාව මරා දැපු නඩුව තාම අවුරුදු 12ක් තවමත් නඩුව යනවා. ප්‍රදීප් ටෙක්නොලොජිව මරා දාපු නඩුව තවමත් අවුරුදු 12ක් நடுவ ஆணும். நெக்னாலியோ கூட என்பவர் இறந்து இப்போ இவ்வளவு ஆண்டுகளாயிட்டு அவனுடைய அந்த ஆண்டுக்குரிய கொலைக்குரிய அந்த அந்த மரணத்துக்குரிய விளக்கமோ இதுவரை අවුරුදු 12 வருடங்களாக அந்த கிடப்பு ஃபைல் அப்படியே போடப்பட்டிருக்கின்றது. இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. යුද්ධෙන් පස්සේ නාවික හමුදාව කප්පන් ගන්න පැහැරගෙන ගිහිල්ලා මරා දාපු 11 දෙනාගේ නඩුවට අවුරුදු 15යි තාම ට්‍රයල් බා ඒ කියන්නේ හයි කෝට් එකේ අවුරුදු 3යි අවුරුදු 15යි නඩුවට තාම හයි කෝට් එකේ එක දවසක් නඩුව අහලා නැහැ. கடற்படையினரால் கொல்லப்பட்ட 12 பேர் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தும் இன்று வரையிலே அதை பற்றிய எந்த விதமான நடவடிக்கைகளோ விளக்கங்களோ எடுக்கப்படாமல் அந்த கோவைகள் எல்லாம் நீதிமன்றத்திலே ஒரு பக்கத்திலே கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது. පාස්කු බෝම්බ නඩුවේ චෝදනා 23000යි සාක්ෂිකාරයෝ 2000යි දැන් නඩුව පටන් අරන් ප්‍රශ්නේ තියෙන්නේ ඉවර කරන්න තව අවුරුදු 30කින්වත් බෑ අහලා. உங்களுக்கு தெரியும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் கணக்க நடைபெற்றாலும் கூட அவற்றினுடைய நடவடிக்கைகள் சிறு சிறிதாக எடுக்கப்பட்டாலும் ஒரு இறுதியான முடிவை இதுவரை எடுக்கப்படாமல் அதை அந்த கோவைகள் எல்லாம் கிடப்பிலே போட்டு இன்னும் எவ்வளவு காலம் செல்லுகின்றதோ எங்களுக்கு தெரியாது. මේ අපරාධ නඩු ඉක්මන් කරන්න කියලා උතුරටයි දකුණටයි එකට වැඩ කරන්න බැරිද? நாங்கள் இதை கலைச்சு பேசினால் வடக்கும் தெற்கும் இணைந்தால் இதே உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் அழுத்தத்தை கொடுக்க முடியாது. හොඳයි නඩුව ඇහුවා කියමුකෝ. නඩුව අහලා තීන්දුවක් දෙනවා. வழக்கை விசாரித்து அதற்குரிய தீர்ப்பை வழங்க வேண்டும். රතුපස්සල වතුර ඉල්ලලා පාට බෑපු මිනිස්සුන්ට හමුදාව වෙඩි තියලා 3 දෙනෙක් මැරුවා. 69කට තුවාලයි අවුරුදු 4ක් නඩුව ආයුවා. ඒ වෙඩි තියුවා කියලා සැක කරපු සියලුම හමුදා නිලධාරීන් නිදොස් කොට නිදහස් කෙරුවා. உங்களுக்கு தெரியும் ஒரு රතුපස්සල වතුර ප්‍රශ්නය தண்ணீர் பிரச்சனைக்காக போகின்ற பொழுது அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக மக்கள் நடவடிக்கை எடுத்த பொழுது அந்த மக்களிலே முன்னுக்கு நின்றவர்கள் பலர் கொல்லப்பட்டு இதுவரையிலே எந்த விதமான தீர்வும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. එතකොට වෙළඳ කලාපේ 2013 මරාදම රොෂෙන් කියලා කම්කරුවෙක් කාර්ත සාධක ඉල්ලන්න ගියා කියලා. ඒකට මුළු ලංකාවම ඇවිස්සලා කලබල කරලා පාරවල් වලට ඇවිල්ලා ලොකු උද්ඝෝෂණයක් කළා. නඩුව ඇහුවා අවුරුදු 4 මාරක්. අපි පාරේ හිටිය හැම මාසෙම කටුනායක පොලිසිය ඉස්සර අපිට 60 වතාවක් නඩුව අහන්න කියලා. නඩුව ඇහුවා. රොෂෙන් මරා දැම්මයි කියලා සැකකාරපු පොලිස්කාරයෝ 3 දෙනාම නිදහස්. உங்களுக்கு தெரியும் ரொஷான் என்று கூறப்படுகின்ற ஒருவர் பொதுமக்களோடு பிரச்சனைப்பட்ட பொழுது கொல்லப்பட்டார்கள். போலீசார்களாலே கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய விளக்கங்கள் நடந்து அது கொல்லப்பட்டது போலீசாரால் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த போலீசார்கள் மேல் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
ඒ කියන්නේ රතුපස්සර 3 දෙනෙක් මැරුණා, රොෂේන් මැරුණා, උසාවියට හොයාගන්න බෑ. මැරුණ එක ඇත්ත. මරපු එක මොකද්ද කියලා හොයාගන්න බෑ. இவ்வாறு பல கொலைகளிலே ஆக்கள் இறந்தது உண்மை. ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் யார் என்று சொல்லி இன்னும் இனங்காணப்படவில்லை. ඒ නිසා මම මේ කියන්න ආවේ සහෝදරනි, උතුරයි දකුණයි එක්කහුව වෙලා වැඩ නොකළොත් වැල්වැටතුරේ ප්‍රශ්නේ ගැනත් අපිට ජීවිතේ තියෙනකන් උද්ඝෝෂණය කරන්න පුළුවන්, රැස්වීම් තියන්න පුළුවන්, සගරා ගහන්න පුළුවන්. ආණ්ඩුව පසුබහින්නේ නැහැ. ඇයි? උන්ට කිසිදු දේශපාලන උවමනාවක් නැහැ මේක විසඳන්න ඕනයි කියලා. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வடக்கும் தெற்கும் இணைந்து செயற்பட்டாலே ஒழிய இந்த நாட்டிலே எந்த விதமான பிரச்சனைகளும் தீர்க்க முடியாது, அவர்களும் அரசாங்கமும் தீர்க்க மாட்டார்கள் என்றதை இவ்வளவு காலம் நடந்த சம்பவங்களின் ஊடாக அனுபவ பகிர்வாக நான் அதை உணர்ந்து கொள்கின்றேன். ஆகவே நீங்கள் வடக்கும் தெற்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு அடிப்படையில் இணைந்து செயற்பட்டால்தான் இந்த நாட்டிலே விமோசனம் கிடைக்கும். එනිසා මේ වැල්වැටතුරේ ප්‍රශ්නේ අපි එකට ඉඳගෙන කතා කරලා එක වැඩපිළිවෙලක් හදලා මොකද බල කරන්න පටන් ගමු අදාළ තැන් වලට සමාවිල්ලන්න, වැරද්ද පිළිගන්න, වන්දියක් ගෙවන්න අපි එකට වැඩ කරලා අනිකුත් දේවල් ගැනත් ඒකාබද්ධව වැඩ කිරීම තුලින් පමණමයි කියන කාරණේ ඔප්පු කරනවා. நாங்கள் இந்த வல்வெட்டித்துறையில் நடந்த பிரச்சனைகளை நாங்கள் அட்டவணைப்படுத்தி அரசாங்கத்துக்கு இதை நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கும் தெற்கும் இணங்கி ஒரு முன்னெடுப்பை செய்வோமா இருந்தால் மற்ற பிரச்சனைகளையும் நாங்கள் வெல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு வழி சமைக்கும். அல்லாவிடில் நாங்கள் இவ்வாறு கூடியிருந்து கதைப்பதிலேயே பொழுது போகும், எந்த நடவடிக்கையும் நடக்க முடியாது என்பதையும் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். එනිසා අවුරුදු 30 ගානක් අල්ලගෙන හිටපු ආනන්ද රාජා ඇතුළු මේ කමිටුවට මගේ ස්තුතිය පුද කරමින් අත නොහැර යුක්තිය ඉටු වෙනකන් අපි වැඩ කරමු. එහෙම නොකළොත් අනාගතයේදී අපේ දරුවන්ගේ අපේ මුණුබුරන්ගේ මිදි බදාගෙන අඬන්න වෙනක නවත්තන්න පුළුවන් වෙන්නේ වැල්වැටතුරේට යුක්තිය ඉෂ්ට කරලා අතුරුදහන් වන්ට යුක්තිය ඉෂ්ට කළොත් විතරයි අනාගතේ අපේ මුණුබුරන්ගේ මිනි බදාගෙන අඬන එක නවත්තන්න පුළුවන් වෙන්නේ. ඒ සඳහා මේ කමිටුවට ධෛර්යය ලැබේවායි කියලා ஒயாளர் தைரியம் வைக்கலாம் பிரார்த்தனா கருது. இந்த வடக்கிலே வல்வெட்டித்துறையிலே நடந்த இந்த அநியாயங்கள் அட்டூழியங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வதன் மூலமாகத்தான் எங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து பகிரங்கப்படுத்துவதும் சர்வதேச மட்டங்களுக்கு கொண்டு போவதுமாக இருந்தால் இதனுடைய பதில் எங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கும். அல்லாவிட்டால் நாங்கள் இவ்வாறு கூட்டங்கள் வைத்து அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதனால் எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்துக் கொள்கின்றோம். ஸ்துதி. நன்றி, வணக்கம்.